नहीं खानदारी नहीं, अभी रोने का समय नहीं आया है। पिताश्री ने ऐसा क्यों हुआ? उन्होंने मुझे पहले क्यों नहीं बताया? मेरा पति जन्म से नेत्रहीन है। खानदारी नहीं, पति नहीं, अभी हस्तिनापुर स्वदेश भिजवाता हूँ। यह रिश्ता स्वीकार नहीं है। नहीं पिताश्री, मैं एक राजकुमारी हूँ। मेरा माता पिता पर, राज्य पर कोई संकट आए तो मेरा फर्ज बनता है मैं उनका साथ दूं। इसलिए मैं यह रिश्ता स्वीकार करती हूँ। காந்தாரி தனது இரு கண்களையும் கட்டிக்கொண்டு அஸ்தினாபுரத்துக்கு செல்கிறார். இதை கண்டு திருதராஷ்டிரர் கோபம் அடைகிறார். திருமணத்திற்கு மறுத்து கொள்கிறார். नमस्कार भीष्मर। नमस्कार। திருதராஷ்டிரன் பட்டாபிஷேகம். வணங்குகிறோம் பிதாமகரே, வணங்குகிறோம் ராஜமாதா. நலமோடு வாழ்வீர்களாக. விதுரா இன்று முதல் அஸ்தினாபுரத்தின் மகா மந்திரியாக விளங்குவாள். அஸ்தினாபுரத்து மகாமந்திரி விதுரன் வாழ்க வாழ்க. வாழ்க வாழ்க. மகாமந்திரி பதவியேற்றிருக்கும் நான் அஸ்தினாபுரத்தின் நன்மைக்காக என் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணிப்பேன். என்றும் சத்தியத்தை கடைபிடித்து நீதியை வழங்குவேன் என்று உறுதி கூறுகிறேன். பாண்டு இன்று முதல் அஸ்தினாபுரத்தின் சேனாதிபதியாக விளங்குவார். அஸ்தினாபுரத்து சேனாதிபதி பாண்டு வாழ்க வாழ்க. சேனாதிபதி பதவியேற்றிருக்கும் நான் நல்வழியில் பணியாற்றி மக்களை பாதுகாப்பேன். அஸ்தினாபுரத்தின் புகழை வானுயரச் செய்வேன் என்று உறுதி கூறுகிறேன். திருதராஷ்டிரனுக்கு பீஷ்மர் முடிசூட்ட செல்கிறார். சற்று பொறுங்கள் பிதாமகரே. மகாமந்திரி விதுரனை தடுக்க காரணம் என்ன? நான் மகாமந்திரி ஆவேன். இனி நான் அஸ்தினாபுரத்தின் சத்தியம், தர்மம், அரியனின் எதிர்காலம், மக்களின் நலம், இந்நான்கை தவிர வேறு ஏதும் எனக்கு முக்கியமல்ல. ஆகையால் ராஜமாதா, நடக்கவிருக்கும் அதர்மத்தை தடுப்பது எனது கடமையாகும். எதை நீ அதர்மம் என்று சொல்கிறாய்? நடக்கும் பட்டாபிஷேகத்தை. இந்த பட்டாபிஷேகம் தர்மத்துக்கும் விரோதமானது. இரு விழிகளையும் இறந்த ஒருவர் அரசனாகவும் தகுதி உடையவர் அல்ல. இது சதி செயலா விதுரனே? தவறு ராஜமாதா, இது சதி செயல் அல்ல. பிறவிலேயே பார்வையற்ற ஒருவர் அரசனாகவும் தகுதி உடையவர் அல்ல என்று தர்மசாஸ்திரத்தில் உள்ளது. திருதராஷ்டிரன் பட்டாபிஷேகம் பற்றி உனக்கு முன்பே தெரியும் அல்லவா? நீ முன்பே கூறவில்லை. உடன் பிறந்தவனின் குறை காணாதவனே சிறந்த சகோதரன் ஆவான். குறையுடையவன் அரியணை ஏறினால் அது தவறு என்று எடுத்துரைப்பவனே மகாமந்திரி ஆவான். ஆனால் அரசனாகும் தகுதி மூத்தவனுக்கே உரியது அல்லவா? வயதையும் குணத்தையும் ஆராயும் போது குணம்தான் எப்போதும் முன்னிறுத்தப்படும். ஆகையால் ராஜமாதா, அரசனாகும் ஒருவர் நிறையுடையவராக இருக்க வேண்டும், நிறையற்றவராக அல்ல. நிறையற்றவனா? நான் நிறையற்றவனா? என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணா. நிறுத்து. அவமதிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து வந்தாயா விதுரா? நிறை குணங்கள் உங்களுக்குண்டு, நீங்கள் அரசனாக வேண்டும் என்பதனால் தான் இந்த சதி செயலோ விதுரன் அவர்களே. காந்தார் இளவரசே, இளவரசு சகுனி கேட்கும் கேள்விக்கு பதில் வேண்டும் மகாமந்திரியாரே. ராஜ்யத்தை காப்பது எனது கடமையாகும். தர்மத்தை என்னால் கூறாமல் இருக்க முடியாது. இப்பழிச்சொல் வரும் என்பதை நான் அறிவேன். அதை எண்ணி நான் கவலைப்பட மாட்டேன். கடமையை செய்வதே என் மூச்சாக எடுத்துக்கொள்வேன். விதுரன் சொல்வதே சத்திய வார்த்தை. ஹஸ்தினாபுரத்து அரியணை வெற்றிடமாக இருக்கக்கூடாது. அதற்கு ஒரு உபாயம் உள்ளது. அடுத்தவரான பாண்டுவுக்கு முடிசூட்டுங்கள். பாண்டுவுக்கு முடிசூட்டப்படுகிறது. அஸ்தினாபுரத்து மன்னர் பாண்டு வாழ்க வாழ்க. சகுனி பகடை ஊட்டிக் கொண்டிருக்கிறான். अभी हम कांदा जाना है,
நாம் இங்கு இளவரசி காந்தாரியை தவிக்க விட்டு காந்தாரம் செல்வதா? அங்குள்ள மக்கள் நம்மளை தூற்ற மாட்டார்களா? தந்தையே, நமக்கு இங்கு ஏற்பட்டது அவமானம். பாக்கியமா? இது பாக்கியம் அல்ல, காந்தாரிக்கு ஏற்பட்டது துரோகம், பெரும் துரோகமாகும். என் தங்கையின் கண்ணீரை கண்டு என் இதயம் செந்நீர் வடிக்கின்றது தந்தையே, செந்நீர் வடிக்கின்றது. இந்த காயம் என் தங்கையின் வேதனையை எடுத்துரைக்கும் தந்தையே, எடுத்துரைக்கும். என்று என் தங்கை சுகமாகவும் நிம்மதியாகவும் அஸ்தினாபுரத்தின் அரசியாக மாறுகிறாளோ அன்று வரை சந்திரவம்சத்தின் ஒருத்தரை கூட நிம்மதியுடன் வாழவிட மாட்டேன். ஒரு பெரிய சந்திரவம்சம் அழிய வேண்டும், அதை நான் வேறுடன் அளிப்பேன். அன்றிலிருந்து சகுனி தனது சூழ்ச்சியை தொடங்குகிறான். சகுனி திருதராஷ்டிரனை சந்தித்து அவரின் மனதை மாற்றுதல். அனைவரும் பாண்டுவின் பக்கம். இது நீதிதானா? நானும் ஒரே குலத்தில் பிறந்தவன் தானே. இது அநியாயம். தாங்கள் தான் அரசராக வேண்டியவர், ஆனால் பாண்டுவிற்கு முடிசூட்டிருக்கிறார்களே. நான் தான் நிறையற்றவனே, என்னை மக்கள் ஏற்பார்களா? நிறையற்றவன் அரசனாக முடியாது என்று யார் கூறியது? இது விதுரனின் சதி. நீங்கள் மட்டும் இந்த சதியை எதிர்த்து கேட்கவில்லை என்றால் உங்களின் புதல்வர்களுக்கு அரியணை எப்படி கிடைக்கும்? குந்தி போஜ ராஜ்யத்தில் குந்தி தன் சிறு வயதில் துர்வாச முனிவருக்கு ஒரு வருடம் சேவை செய்கிறார். குந்தி ஆற்றிய சேவையில் மனமகிழ்ந்து குந்திக்கு ஒரு மந்திரத்தை கூறுகிறார். அம்மந்திரத்தை எந்த தேவனை எண்ணி உச்சரிக்கிறாளோ அத்தேவனின் அம்சத்தில் குழந்தை பிறக்கும். திருமணமாகாமல் இருந்த குந்தி இவ்வரத்தினை சோதிக்க எண்ணி சூரியனை பார்த்து வேண்டுகிறார். சூரியன் அருளால் கலச குண்டங்களுடன் ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. இதை கண்டு பயந்து போன குந்தி அக்குழந்தையை ஒரு கூடையில் வைத்து கங்கையில் விடுகிறாள். அக்குழந்தையை ஒரு தேரோட்டி எடுத்து வளர்க்கிறான். அக்குழந்தையே கர்ணன். பல ஆண்டு கழித்து குந்திக்கு குந்தி போஜ ராஜ்யத்தின் அரசர் சீவர ஏற்பாடு செய்கிறார். பாண்டு அச்சீவரத்தில் கலந்து கொண்டு குந்தியை மணக்கிறான். பல போர்களில் வெற்றியீட்டுகிறார் பாண்டு. பின்பு மாத்திரையை மணந்து விடுகிறார். ஏன் சுவாமி கவலையாக உள்ளீர்கள்? எனது சாபத்தால் இந்த குரு வம்சமே அழிந்துவிடும் போல் இருக்கிறது. என அது அண்ணன் திருதராஷ்டிரனுக்கும் வாரிசு இல்லை. ஒரு வாய்ப்பு உள்ளது அரசே. என்ன வாய்ப்பு குந்தி? நான் சிறுமியாக இருந்த போது என் தந்தையை காண துர்வாச முனிவர் வீட்டிற்கு வந்திருந்தார். நான் நல்ல முறையில் அவருக்கு தேவையான பணிவிடைகளை செய்தேன். மகிழ்ச்சி அடைந்து எனக்கு ஒரு வரம் அளித்தார். வரமா? என்ன வரம்? ஒரு மந்திரத்தை எனக்கு பரிசளித்தார். அந்த மந்திரத்தை எந்த தேவர்களை எண்ணி பிரயோகித்தாலும் அந்த தேவரின் அம்சத்தில் ஒரு குழந்தை பிறக்கும். மிக்க மகிழ்ச்சி குந்தி. எனது கவலைகள் எல்லாம் நீ போக்கினாய். வா, உடனே பிரயோகித்து குழந்தை வரம் பெறலாம். குந்தி மந்திரத்தை பிரயோகித்து 3 குழந்தைகளுக்கு தாயானாள். யமதர்மரிடம் வேண்டி தர்மன் நீதிக்கு அதிபதியாகவும், வாழ்விடம் வேண்டி பீமன் பலசாலியாகவும், இந்திரனிடம் வேண்டி அர்ஜுனன் வில்லாளியாகவும். இவர் மாத்திரி மந்திரத்தை பிரயோகித்து 2 குழந்தைகளுக்கு தாயானாள். அஸ்வினி குமரர்களை வேண்டி நகுலன் சகாதேவன். இவர்களே பஞ்ச பாண்டவர்கள். திருதராஷ்டிரருக்கும் காந்தாரிக்கும் 100 மகன்களும் 1 மகளும் பிறந்தார்கள். அவர்களே கௌரவர்கள். சத்தியவதி அஸ்தினாபுரத்தை காக்க பாண்டுவை அழைத்து அரியணையில் அமர்த்த வேண்டும் என்று விதுரனுடன் கானகம் செல்கிறார். அங்கு பாண்டுவும் மாத்திரியும் இறந்து விடுகிறார்கள். விதுரன் குந்தி பாண்டவர்களுடன் அஸ்தினாபுரம் வருகின்றார்கள். பாண்டவர்கள் அஸ்தினாபுர வருகை. புதல்வர்களே, இந்த அஸ்தினாபுரம் இனி தமது இல்லமாகும். இங்கு உள்ள பிதாமகர் பீஷ்மர், பெரியப்பா திருதராஷ்டிரன், அவர் மனைவி காந்தாரி உங்களுக்கு தாய் தந்தையராவர். அதுபோல் இங்கு உங்களுக்கு 100 சகோதரர்களும் 1 சகோதரியும் உள்ளார்கள். அவர்கள் மீது நீங்கள் அன்பு கொள்ள வேண்டும். இவர்கள் தான் பாண்டவர்கள், பஞ்ச பாண்டவர்கள். உனக்கு இளவரசர் பட்டம் கிடைக்காமல் போனதற்கு இவர்கள் தான்
அதிக அன்பு வைத்துள்ளனர். இவர்கள் உன்னுடைய சகோதரர்கள் அல்ல, விரோதிகள். மனதில் வைத்துக்கொள் துரியோதனா, விரோதிகள். வணங்குகிறேன் பிதாமகரே. நலமோடு வாழ்வாய் குந்தி. பிதாமகரே, நானும் என் புதல்வர்களும் தஞ்சம் புக வந்துள்ளோம். அப்படி கூறாதே குந்தி. ஏன் தஞ்ச புக வேண்டும்? இங்கு உங்களுக்கும் பங்குண்டு. புதல்வர்களே, வாருங்கள். வணங்குகிறேன் அரசே. நலமோடு வாழ்வாய் குந்தி, உன் புதல்வர்கள் இங்கு நலமோடு வாழ்வார்கள். வணங்குகிறேன் அக்கா. வா குந்தி, உன் புதல்வர்களை சேவகர்கள் அரண்மனைக்குள் அழைத்து செல்வர். நீ ராஜபவனத்தில் வருவதற்கு முன்பாக குருதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். எம்மோடு வா. பஞ்ச பாண்டவர்களே, நில்லுங்கள். நீங்கள் எங்களை வணங்க வேண்டும். நாங்கள் சக்கரவர்த்தியின் புதல்வர்கள். என் தந்தைக்கே சக்கரவர்த்திக்கான முடிசூட்டல் நடைபெற்றுள்ளது. நாங்களும் தான் சக்கரவர்த்தியின் புதல்வர்கள். ஆமா ஆமா, உங்கள் தந்தை காட்டிற்கு சக்கரவர்த்தி. நான் யுவராஜா. என்னை அனைவரும் வணங்க வேண்டும். வணங்குங்கள். துரியோதனா, தர்மனே அனைவருக்கும் மூத்தவன். எனவே அனைவரும் அவனை வணங்குங்கள். இது என் ஆணை. பாண்டவர்களில் மிகவும் சக்தி வாய்ந்தவன் பீமன். பீமனை அழித்து விட்டால் பாண்டவர்களை எளிதில் அழித்து விடலாம். இதோ இந்த விஷம் கலந்த பாயாசத்தை பீமனிடம் கொடு. பயமாக உள்ளதே மாமா. உனக்கு அந்த அரியணை வேண்டுமா வேண்டாமா? வேண்டும் வேண்டும். சொன்னதை செய். பீமா, இந்த சுவையான பாயாசத்தை குடி. பாயாசமா? எனக்கு மிகவும் பிடிக்கும். பாயாசம் மிகவும் சுவையா உள்ளதே. சகுனி மயங்கி கீழே விழுகிறான். பீமன் மயங்கி கீழே விழுகிறான். சகுனியும் துரியோதனனும் கங்கையில் பீமனை தூக்கி எறிகின்றனர். கங்கையில் உள்ள நாகங்களால் விஷம் நீங்கி மீண்டும் வருகிறான். Ah!